என்ன இனியா? யார கேட்டு 3 கோடி கோட் பண்ண? ஏன் அர்ஜுன் கரெக்டா தானே கோட் பண்ணிருக்க? நீங்க டெண்டர் ஓகே ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. எதுக்கு 3 கோடி கோட் பண்ண? நமக்கு 2 கோடி லாபம் இல்ல நஷ்டம். இத முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன கன்சல்ட் பண்ணவே மாட்டியா? என்ன அர்ஜுன் நஷ்டமா? கான்ட்ராக்ட் வேல்யூவே 1 கோடி தானே. நம்ம அதை விட கம்மியா கோட் பண்ணாதானே ப்ராஃபிட் பார்க்க முடியும். நாம அதை அழிச்சிட்டு வேற மாத்தி போட்டு அனுப்பலாமே தம்பி. அழிக்கிறதுக்கு இது என்ன ஹோம் ஒர்க்கா என்ன? நினைச்சேன் இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும் நினைச்சேன். வேலை தெரிஞ்சா செய்யணும், இல்லனா வேலை தெரிஞ்ச என்ன மாதிரி நல்லா உழைக்கிற ஆளா பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் கிடையாது. இப்ப பாருங்க 2 கோடி ரூபாய் லாஸ். யார் கொண்டாந்து கொடுக்கறது? இதே வசுந்தரா மேடம் இங்க இருந்தாங்கன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா என்ன? நீ மூடு, உன் வாயை கொஞ்சம் சாத்து. எதுக்கு எடுத்தாலும் வசு வசுங்கிற. ஏய், ஓனர் பொண்டாட்டி இங்க இருக்காங்கங்கிற மரியாதை கூட இல்லாம பேசிட்டு இருக்க. முதல்ல உன்னை டிஸ்மிஸ் பண்ண வைக்கிறேன் இரு. என்ன? சார் சார் வசு மேடம் பேசுனாங்க. நமக்கு லாஸ் எதுவும் கிடையாதா? இந்த ப்ராஜெக்ட் நமக்கு தான் சார். என்ன லாவண்யா சொல்றீங்க? ஆமா சார், வசுந்தரா மேடம் வீட்ல இருந்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிட்டாங்க. அப்பா, நினைச்சேன், அப்பவே நினைச்சேன் வசுந்தரா மேடம் சீன்ல வந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி முடிச்சிருவாங்க. கரெக்ட் உத்தமன். ஆயுசு 100. வசுந்தரா மேடம் தான் கூப்பிடுறாங்க. மேடம் சொல்லுங்க மேடம், என்னாச்சு? உத்தமன், தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு நல்ல காரியம் நம்ம கம்பெனிக்கு நடந்திருக்கு. சில்காட் கான்ட்ராக்ட் டெண்டர் அப்ளிகேஷன் இனியாவோட மெயில் ஐடியில இருந்து போயிருக்கு. அது ஜேகேஆர் கம்பெனியோட அபிஷியல் மெயில் ஐடி கிடையாது. அங்க இருக்கிற எனக்கு வேண்டப்பட்ட ஒருத்தர் என்னம்மா இப்படி ஒரு மெயில் வந்திருக்குன்னு என்கிட்ட கேட்டாரு. நான் தெரியாம அனுப்பிட்டாங்கன்னு சாரி கேட்டுட்டு முறைப்படி ஒரு அமௌண்ட் கோட் பண்ணி நம்ம அபிஷியல் ஐடியில இருந்து டெண்டர் அனுப்பிட்டேன். அந்த டெண்டரும் இப்ப ஓகே ஆயிடுச்சு. அதனால நம்ம கம்பெனிக்கு எந்த லாஸும் வராது. நீங்க அர்ஜுன் சார பதட்டப்படாம இருக்க சொல்லுங்க உத்தமன். ஓகே மேடம், ஓகே மேடம். இங்க ஒரு பெரிய குழப்பம் நடந்துருச்சு. இதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறமா விலாவரியா சொல்றேன் மேடம். இப்ப போனை வச்சிடுறேன். சரி. பாத்தீங்களா தம்பி, வீட்ல இருந்துட்டே வெற்றிகரமா எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க. அவங்க எப்பவுமே கம்பெனி நினைப்பாவே இருப்பாங்க தம்பி. இங்க பாருங்க, அவங்க இருக்கிற வரைக்கும் நம்ம கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆக்சுவலா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க கிட்ட இருந்து வேலையை கத்துக்கணும். இனியா, உன்னுடைய ஆர்வம் எனக்கு புரியுது. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல நம்ம எடுத்தோம் கவுத்தோம் முடிவெடுக்க முடியாது. நிதானமா யோசிச்சு என்னை கன்சல்ட் பண்ணிட்டு முடிவெடு. புரிஞ்சதா? உத்தமன் வாங்க வாங்க உத்தமன். கோவம் அவராலே இவளை வேற சமாளிக்கணும். அடவிடு இனியா, 1000 பேரை கொண்டு வந்தா அற வைத்தியன்னு சொல்லுவாங்க. இப்ப என்னாச்சு? ஒரு 4-5 கோடி நஷ்டமான நமக்கு என்ன வந்துச்சு? வரப்போற பொண்டாட்டிக்காக அந்த துப்பாக்கி தம்பி இந்த சின்ன அமௌண்ட் கூட இழக்க மாட்டாரா? எல்லாம் உன்னாலதான் பாட்டி. அந்த பொண்ணு கிட்ட நான் விவரமா கேட்டு அமௌண்ட கோட் பண்ணிருப்பேன். உன்னாலதான் அவசரப்பட்டு 2 கோடி ரூபாய் லாபத்துக்கு ஆசைப்பட்டு இப்ப முட்டாளாயிட்ட. எல்லார் முன்னாடியும் தேவையில்லாம அவமானப்பட்டுட்டேன். என்ன இனியா என்னையே திட்டுற? நான் அப்படிதான் திட்டுவேன். நீ முதல்ல ஆபீஸ்ல இருந்து கிளம்பு. கிளம்பு. ஐயோ, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போறேனே. எனக்கு 10 நிமிஷம் அதெல்லாம் முடியாது. இப்பயே கிளம்பு. இல்ல இனியா, இந்த போன்ல ஆப்பமும் பாயாவும் ஆர்டர் பண்ணிருக்கேன், அதை வாங்கிட்டு போயிடுறேனே. ஓ பாட்டி, உன்ன அப்படியே போறேன் போறேன். என் பசி உன்னை சும்மா விடாது. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. எதுக்கு ஆனந்த்? நல்ல வேலை, கரெக்டான நேரத்தில் அம்மா கிட்ட பேசி அவங்கள சத்தியம் பண்ண விடாம தடுத்தீங்க. இல்லனா அதை வச்சுக்கிட்டு அத்தை அம்மாவை படுத்து எடுத்திருப்பாங்க.
இது என்னோட கடமை ஆனந்த். ஒரு பக்கம் நீங்க மீனாட்சிய விரும்பினாலும் அவ உண்மையிலேயே ரொம்ப நல்ல பொண்ணு ஆனந்த். அவ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றது இந்த வீட்டுக்கும் மேடத்துக்கும் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இந்த வீட்டு உப்பை தின்னுட்டு நன்றியே இல்லாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நீங்க இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக ரொம்ப பாடுபடுறீங்க. இப்பவும் பாருங்க, அண்ணன் ஆபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லியும் கூட ஆபீஸ் வேலைய வீட்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கீங்க. நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆனந்த். வீம்புக்காக நான் ஒதுங்கி இருந்தேன்னா அது கம்பெனியோட எதிர்காலத்துக்கு நல்லதில்ல. எந்த சூழ்நிலையிலும் நான் கம்பெனிக்கு நஷ்டம் ஏற்பட விடவே மாட்டேன். ஏன்னா நான் இந்த குடும்பத்துல ஒருத்தி. அது மட்டும் இல்ல, அர்ஜுன் சாரோட வருங்கால மனைவி. ஆமா, நீ கரெக்டா சொன்னீங்க. நீங்க வீட்ல இருந்து இந்த வேலையெல்லாம் பாக்குறது தற்காலிகம்தான். ஆனா கூடிய சீக்கிரம் பழைய மாதிரி முழு மரியாதையோட ஆபீஸ்க்கு நீங்க போக தான் போறீங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஆனந்த். இதுக்கெல்லாம் கரெக்டான ஆளு உத்தமன் தான். ஹலோ. உத்தமன், ஒரு நிமிஷம் என் கேபினுக்கு வரீங்களா? ஓகே மேடம், ஓகே. சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? ஆமா, ஆபீஸ் வேலையில நிறைய குழப்பங்கள் இருக்கே உத்தமன். என்ன குழப்பம் இருக்குன்னு சொல்லுங்க, எல்லாத்தையும் தீர்த்து விட்டுருவோம். இல்ல, நான் ஒண்ணு கேட்டா இந்த சிஸ்டம் இன்னொன்னு சொல்லுது. நீங்க என்ன கேட்டீங்க? சிஸ்டம் என்ன சொல்லுது? ஆபீஸ்ல என்னென்ன வேலை இருக்கு அது எல்லாத்தையும் எப்படி பார்க்கணும்? ஆபீஸ் வேலை தெரியலன்னு சொல்றதுக்கு எவ்வளவு நீட்டி முழுகுறாங்க. ஆபீஸ் வேலைகளை கத்துக்கணும், அவ்வளவுதானே? ஆமா. அதுக்கு நீங்க ஒரு 2 மாசம் வசுந்தரா மேடத்துக்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணீங்கன்னா A to Z ஆபீஸ் வேலை எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். உத்தமன், என்ன கொழுப்பா? அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. வேற வழியா? இருக்கே. முதல்ல இங்க இருக்கிற எல்லா புக்ஸையும் படிச்சு ஆபீஸ பத்தின முழு விவரத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்னென்ன வேலை இருக்குங்கிறது எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஓ, அப்படியா? எல்லா புக்ஸையும் கொண்டு வாங்க, நான் உடனே படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே மேடம், தோ எடுத்துட்டு வரேன். இவ்வளவுதான். இவ்வளவு புக்ஸா? ஆமா மேடம், இங்க இருக்கிற எல்லாமே படிச்சிட்டீங்கன்னா ஆபீஸ் விஷயங்கள் A to Z எல்லாமே நீங்க தெரிஞ்சு அப்டேட்டா இருக்கலாம். ஆமா, இந்த புக்ஸ் எல்லாம் வசு முதல்ல படிச்சிருக்காளா? படிச்சிட்டாங்களாவா? என்ன இப்படி கேட்டீங்க மேடம்? படிச்சு கரைச்சி குடிச்சதால தான் இப்போ ஆபீஸ் வேலையில கரகண்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் படிச்சாதான் ஆபீஸ் வேலையை கத்துக்க முடியுமா? கண்டிப்பா மேடம். இது மட்டும் இல்ல, இது ஒரு ஆரம்ப படம் மாதிரிதான். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. முதல்ல இத முழுசா படிச்சு முடிங்க. என்ன மேடம் இப்படி யோசிக்கிறீங்க? இப்ப புக் எடுத்து எந்திரன் ரோபோ மாதிரி சரக்கு சரக்குன்னு படிச்சிட மாட்டீங்களா என்ன? நீங்க படிச்சிருவீங்க. படிங்க படிங்க. என்னாச்சு தெரியலையே. சிஸ்டம் ஓபன் ஆகுதா? ஓபன் ஆகுது. ஏன் எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க? எல்லா சிஸ்டத்துலயும் எரர்னு வருது சார். சார், எல்லா சிஸ்டத்துலயும் எரர் வருது. எல்லா சிஸ்டம்லயும் எரர் வருதா? ஓபன் ஆக மாட்டேங்குது சார். என்ன ப்ராப்ளம்னு தெரியல, சடனா இப்படி வருது. இதுலயும் அதான் சார் வருது. இது ஓபன் ஆகல சார். ஐயோ, இனியா, என்ன இனியா பண்ண? ஆபீஸ்ல இருக்கிற எல்லா சிஸ்டத்துலயும் வைரஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. அர்ஜுன், ஏதோ ஒண்ணு எஸ் நோவான்னு கேட்டுச்சு. நான் எஸ் கொடுத்துட்டேன்.
அதான் இந்த மாதிரி ஆயிடுச்சு போல. என்ன இனியா, ஏன் இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்க? உத்தமன், நம்ம கம்பெனிக்கு வழக்கமா சர்வீஸ் பண்ற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள உடனே இமிடியேட்டா வர சொல்லுங்க. சிஸ்டமை இமிடியேட்டா ரெடி பண்ணு உத்தமன். தம்பி அவங்க இங்க வரவே வேணாம் தம்பி, ப்ராப்ளத்தை ஆன்லைன்லயே சரி பண்ணிடுவாங்க. சரி, அவங்களுக்கு கால் பண்ணியா சொல்லுங்க அத. சரிங்க தம்பி. அர்ஜுன், நானே இந்த கம்பெனியை பத்தி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டேன். ஆனா அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு. சாரி அர்ஜுன். உன் ஆர்வம் எனக்கு புரியுது இனியா, ஆனா கொஞ்சம் பொறுமையா நிதானமா வேலையை பார்க்கலாம்ல. இல்லனா இந்த மாதிரி அடிக்கடி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். தம்பி நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன். எல்லா கம்ப்யூட்டர்லயும் புது வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு. அதுக்கான ஆன்டி வைரஸ் நம்ம போடல தம்பி. சாஃப்ட்வேர் எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க நேர்ல வந்து தான் சரி பண்ண முடியுமா? 2 நாள் ஆகுமா தம்பி? 2 நாளா? என்ன சொல்றீங்க உத்தமன்? ஒர்க் நடக்கிறன்னா நிறைய லாஸ் ஆகும் உத்தமன். என்ன தம்பி, வந்த 2 மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு மேல லாஸ் பண்ணி விட்டாங்க. அதை விடுங்க உத்தமன், நாளைக்கு 2 மீட்டிங் இருக்கு. அதை விட முக்கியமான வேலைகளும் இருக்கு. அதோட டீடைல்ஸ் எல்லாமே ஆபீஸ் கம்ப்யூட்டர்ல தான் இருக்கு உத்தமன். அதை மட்டும் எப்படியாவது ரிகவர் பண்ணி தர சொல்லுங்க உத்தமன். இல்ல தம்பி, நான் எல்லாத்தையும் கேட்டு பார்த்துட்டேன். அவங்க கன்ஃபார்மா 2 நாளாவது ஆகும்னு சொல்றாங்க தம்பி. எனக்கு கன்ஃபார்மா டீடைல்ஸ் வேணும் உத்தமன். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அந்த டீடைல்ஸ் யார் ரெடி பண்ணாங்க? வசு மேடம் ரெடி பண்ணி கொடுத்தது தம்பி. எப்படி உத்தமன் அவகிட்ட கேட்க முடியும்? வசு எல்லா ஃபைல்ஸை பார்த்து ரெடி பண்ணிருப்பா. பேப்பர்ல இருக்கிற டீடைல் வச்சு தானே பண்ணிருப்பா. ஆமா தம்பி. அப்ப அதே மாதிரி எல்லா பேப்பர்ஸையும் பார்த்து முக்கியமான டீடைல்ஸ் எல்லாத்தையும் எடுங்க உத்தமன். தப்பு பண்ணது நாம. இப்ப இவங்க வசுந்தரா கிட்ட போயிடக்கூடாது. அதுக்குள்ள நாம முந்திக்கணும். எப்படியாச்சும் எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு அர்ஜுனுக்கு தேவைப்படுற ஃபைல் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். அர்ஜுன், நான் அந்த ஃபைலை ரெடி பண்றேன். உங்களுக்கு தேவையான எல்லா விவரத்தையும் நான் எடுத்து தரேன். அது ரொம்ப கஷ்டமான வேலை இனியா, உன்னால முடியுமா? இல்ல அர்ஜுன், நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன். மேடம் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஆளும் தெரியாம காலை விடுறேன்றீங்க. என்ன ஏதுன்னு தெரியாம விவரம் புரிஞ்சுக்காம பேசுறீங்க. உத்தமன், நான் விவரமா தான் பேசுறேன். நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா ஃபைலை ரெடி பண்ணி தரேன். அர்ஜுன், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்கு சீக்கிரமா ஃபைல் ரெடி பண்ணி தரேன். சரி இனியா, ஆல் தி பெஸ்ட். மேடம் வாங்க போலாம். இந்த ரூம்ல இருக்க எல்லா ஃபைலையும் நீங்க படிச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் அர்ஜுன் சாருக்கு தேவையான எல்லா டீடைல்ஸையும் ஈஸியா குறிப்பெடுத்துக்கலாம். இங்க இருக்கிற எல்லா ஃபைல்ஸும். ஆமா மேடம், இது எல்லாத்தையும் படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிடும். நீங்க ஃபைல பக்காவா ரெடி பண்ணிடலாம். இப்ப லாவண்யா வந்து நாளைக்கு நமக்கு என்னென்ன டீடைல்ஸ் தேவைப்படும்ன்ற எல்லா விவரத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுவாங்க. எல்லாத்தையும் படிச்சிருங்க. இவ்வளோத்தையும் நான் படிச்சு நாளைக்கு டீலுக்கு தேவையான ஒரு ஃபைலை நான் கிரியேட் பண்ணணுமா? ஆமாண்டி, ஆபீஸுக்கு டக்கு டக்குன்னு போன வேகத்துல கோடிக்கணக்கான பணத்துக்கு வேட்டு வச்சல்ல, இத மட்டும் படிச்சு ஒரு ஃபைல் ரெடி பண்ணலன்னா நாளைக்கு ஆபீஸ் முழுக்க உன்னை தூணு மூஞ்சில காரி துப்பும். பாட்டி, இது எல்லாத்தையும் படிச்சு வாசு எப்படி பாட்டி கான்ட்ராக்ட் ஓகே பண்ணா? மண்ணாங்கட்டி, எண்ணெயில சுட்டா என்ன வெண்ணெயில சுட்டா என்ன, பலகாரம் பலகாரம் தானடி. எப்படின்னு கேட்காத, இதெல்லாம் எப்படி படிக்கிறதுன்னு பாரு. ஐயோ பாட்டி, நீ எப்பவே திங்கறதுலே இரு. வாய் நிறைய தின்னாதானடி வயிறு நிறையும். வயிறு நிறைஞ்சாதானடி இந்த மூளை பளிர்னு யோசிக்கும். ஏய், நீ வேணா 4 பரோட்டாவும் தலைக்கறியும் நல்லா பிசைஞ்சு தின்னு பாரு. உடனே இது எல்லாத்தையும் அப்படியே படிச்சு கிழிச்சிருவேன். பேசாம இருங்க பாட்டி, நான் இப்ப படிக்க போறேன். படிடி படி. வீம்பா புறப்பட்டு என்னமோ டெப்டி மேனேஜர் ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துட்ட, அதுக்கேத்த மாதிரி வேலை பார்க்க வேணாமா? இவ்வளவு பெரிய சொத்தை ஆண்டு அனுபவிக்கணும்னா நெருப்பு விறக திங்கிற மாதிரி வேலை பார்க்கணும். நீ என்னவோ பருப்ப கடைஞ்சு பாயசம் வைக்கிற மாதிரி வேலை பாக்குற. இல்ல பாட்டி, நான் விட மாட்டேன். அவளை ஆபீஸ்க்குள்ள நான் விடவே மாட்டேன். இப்படியே சொல்லிட்டு இருந்தா எப்படி?
படிக்கணும்ல, படி. ஏன் பாட்டி இவ படிச்ச ஃபைல் ரெடி பண்ணிடுவா போல இருக்கே. கிழிச்சா நாதியத்து கிடந்த பணத்தை நாய் பாதி பேய் பாதின்னு இழுத்துக்கிட்டு போச்சான். அத மாதிரி ஜேகேஆர் குரூப்ல இருக்கிற பணத்தை அழிக்க வீட்ல ஏற்கனவே 2 தண்டம் இருக்கு. இப்ப 3ஆவதா இது வந்து சேர்ந்திருக்கு. 2 தண்டமா? அது யார் பாட்டி? அதாண்டி அந்த அமெரிக்கா காரியும் அவளோட மக அந்த கொடுக்கும் தான். ஓ, அதுங்க 2க்கும் மயக்க மருந்த கொடுத்து கார்ப்பரேஷன் குப்பை தொட்டியில, அதுவும் அழுகும் பொருள்னு போட்டிருப்பான் பாரு, அதுல போடணும்டி. ஏன் பாட்டி இவ உதவாக்கறன்னு தெரிஞ்சே ஏன் பாட்டி இவ கூட இருக்க? உனக்கு ஒண்ணும் தெரியாதுடி. அடியே, நாம வசுவை இந்த வீட்ல இருந்து விரட்டணும். அன்னைக்கு நான் ஜோதி கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தது அந்த வசு கேட்டுட்டா. அதனால நாம வசுவை வச்சு பிளான் பண்ணோம்னு வச்சுக்கே, எதுவுமே வசு கிட்ட பலிக்கவே பலிக்காது. ஆனாலும் வசுவை விடவே கூடாதுடி. நாம டாஸ்க மாத்திக்கிட்டே இருக்கணும். அந்த ஆனந்தம் உனக்கு கட்டி வைக்கிற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராதுடி. கரெக்ட். உனக்கு தூக்கம் இல்ல, ஆனா அவ தூங்கிட்டாலே பாரு. அடிப்பாவி, ராத்திரியோட ராத்திரியா படிச்சு ஃபைல ரெடி பண்றேன்ட்டு இவ இப்படி தூங்குறாளே. இவள நான் வான்மேகம் பூவாய் தூவும். என்ன பண்றா பாட்டி? பாட்டி பாத்தியா பாட்டி, நீ தண்ணி ஊத்துற அவ மழைன்னு நினைச்சிட்டு இருக்கா பாட்டி. பெரிய சின்ன குயில் சித்ரா பாட்டு பாடுறா. இப்ப பாரு. வான்மேகம் பூவாய் தூவும். பொன்மேனி ஒருகுது, என் ஆசை பெருகுது. என்ன பாட்டி இது? ஏதேதோ நிறைவு தோணுது. இதுகிட்ட கேட்டு பொன்மேனி உருகுதா. இருடி வரேன். இப்ப பாரு. போலீஸ் 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 ஓடுது பாரு, ஓடுது பாரு. அடியே பாத்தியாடி, ஜேகேஆர் குடும்பத்து லட்சணத்தை. போலீஸ்னு கத்தின உடனே எந்திரிச்சு ஓடுறா. இவதான் இந்த குடும்பத்துக்கு மருமகளா. அந்த வீல் சேர் ரொம்ப பீத்துது. அந்த ஆக்ஷன் கிங் அப்படியே இவ மேல உருகுறான். பாட்டி வர 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 வர. பாட்டி விளையாடாத பாட்டி. ஏய், நான் ஏண்டி உங்ககிட்ட விளையாடுறேன்? படிச்சு ஃபைல ரெடி பண்ணுனா நல்லா படுத்து கொரட்டை விட்டு தூங்குற. ஏதோ பள்ளிக்கூடத்துக்கு போனேன் காலேஜுக்கு போனேன்னு பெருசா பீத்துன. இதெல்லாம் படிக்க மாட்டியா? ஐயோ பாட்டி, நான் இங்க படிச்சு பாஸ் பண்ணேன். பிட் அடிச்சு தான் பாஸ் பண்ணேன். அதான பார்த்தேன். உன் கைங்கரியத்தை காலேஜ்லயே ஆரம்பிச்சிட்டியா? இப்ப நீ இத படிச்சு ஃபைல ரெடி பண்ணாட்டி காலையில பிரச்சனை ஆயிடும் பாத்துக்க. இதான் சாக்குன்னு அந்த வசுந்தரா உள்ள வந்துருவா. லக்கி, இவ தூங்காம ஒழுங்கா இருக்கணும்னா இவ கொமட்ல நீ குத்திக்கிட்டே இரு. அப்பதான் இவ தூங்க மாட்டா. ஐயோ பாடி பாடி பாடி. வேணாம் வேணாம், நானே படிக்கிறேன். படிக்கிறியா? படி படி படி, உட்காந்து படி. ஷப்பா. வசு, எனக்கு என்னமோ இப்படி பிடிவாதமா நீ வீட்டுல உட்கார்ந்துருக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு தோணுது வசு. நீ இல்லாததால ஆபீஸ்ல பெரிய பிரச்சனையே நடந்திருக்கு பாத்தியா? இது தெரிஞ்சும் அர்ஜுன் சார் வந்து கூப்பிட்டாதான் போவேன்னு அடம் பிடிக்கிறது நியாயமே இல்ல வசு. ஆபீஸ்ல நடக்கிற விஷயங்கள் எனக்கு கஷ்டமாதாம்மா இருக்கு. என் மனசு முழுக்க அங்கதாம்மா இருக்கு. நான் இல்லாம போனா என்ன நடக்கும்னு அர்ஜுன் சாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சும் என்ன அவரு பிடிவாதமா ஆபீஸ்க்கு வராதன்னு சொன்னதாம்மா என் மனசுக்கு ஒரு மாதிரி உறுத்தலா இருக்கு. அதுவும் அவரா இந்த முடிவை எடுக்கலம்மா, இனியா சொல்லிதான் இந்த மாதிரி எல்லாம் பண்றாரு. அது தப்புன்னு அவரை உணரணுமா? அதனாலதான் அவரா வந்து கூப்பிடட்டும்னு நான் அமைதியா இருக்கேன். அதுக்கு இல்ல வசு, கேட்காமலே பல உதவிகளை அர்ஜுன் சார் நம்ம குடும்பத்துக்கு செஞ்சிருக்காரு.
நம்மள அவங்க குடும்பத்துல ஒருத்தரா அவங்க பாக்குறாங்க. இந்த சூழ்நிலையில அவர்கிட்ட எந்த வகையிலயும் பிடிவாதமோ ஈகோவும் பாக்குறது நல்லதில்ல வசு. அம்மா, இதுல ஈகோலாம் எதுவுமே கிடையாது. இப்ப கூட அர்ஜுன் சார் நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு வார்த்தை, வசு ஆபீஸ்க்கு வான்னு கூப்பிட்டா அப்படியே ஓடி போயிடுவேம்மா. என்னமோ வசு, என் மனசுக்கு எதுவும் சரியா படல. நீயே பாத்துக்கோ. வசு